இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. நான் நிரஞ்சன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிரஞ்சன்ட்ட பேசுவோம். நிரஞ்சன், தலைநகரத்தில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம பல விஷயங்கள் பேசிக்கிட்டு வரோம். ஆனால் அங்கே தொடர் சந்திப்புகள், ஆர்மி ஸ்டாஃப் ஹெட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலை. அதை நம்ம எல்லாமே டெல்லியிலேருந்து தான் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கோம். ஹவு இஸ் த கேபிட்டல் கெட்டிங் ரெடி ஃபார் இந்த மாக் ட்ரில்லுக்கு நாளைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு? என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? இல்ல, இங்க கம்ப்ளீட்டா மீட்டிங் அப்படின்றது எல்லா மணி நேரமும் ஒவ்வொரு மணி நேரமும் வெவ்வேறு விதமான மீட்டிங்ஸ் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு. இங்க டெல்லியில இருந்து முழுமையா நாட்டை கண்காணிக்கக்கூடிய விஷயம், நாட்டை மட்டுமல்ல எல்லை பகுதிகளை கண்காணிக்கக்கூடிய விஷயம், மற்ற உலக நாடுகள் கிட்ட இது சம்பந்தமான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம், இது மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு. இன்னொரு பக்கம் இது ரொம்ப ரொம்ப நீடு. இது வெறும் வார் டைமுக்கான விஷயமா மட்டும் இல்ல, இது ஆக்சுவலா ரொம்ப நாளாவே பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா நமக்கு தொடர்ச்சியா தெரியும், நிறைய இயற்கை சார்ந்த பேரிடர்கள்லாம் வரும் பொழுது அதை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படின்னு தெரியாது. பெரிய பிரச்சனையே தாண்டித்தான். ஏன்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய டைம் பார்த்துருக்கோம், விழுப்புரத்துக்கு மேல திடீர்னு ஒரு ஏர் ஃபிளைட் போகும், என்னன்னு தெரியாம மக்கள் பயங்கரமா பயந்துருவாங்க, கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் நிற்பாங்க, குழந்தை குட்டியோட போயிடுவாங்க, ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுருவாங்க. சோ இது என்னன்னா அடிப்படையான விஷயங்கள் இப்படிலாம் நடக்குது. ஒரு ஒரு தீ விபத்து ஏற்படுது, ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுதுன்னா எப்படி சரி செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மும்பைல ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடத்துல திடீர்னு தீ விபத்து. அங்க இருந்த மக்கள் திடீர்னு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கே தோணிட்டு இன்செக்டா அவங்க அங்க இருந்தக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய போர்வைகளை புடிச்சு இழுத்து ஒரு 3ஆவது மாடியில இருந்து தவறி விழுந்த பொண்ணை அந்த பெட்ல கரெக்டா, அதாவது ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பொதுமக்களை இறங்கி காப்பாத்திட்டாங்க. சோ இப்ப இந்த நீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சரி. இது வெறும் வார் டைமுக்கான ஒரு மார்க்ரில் அப்படின்றது மட்டும் பார்க்காம திடீர்னு ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது, சென்னையில எவ்வளவு வெள்ளம் நடக்குது, ஒரு பெரிய மழை வெள்ள பாதிப்புகள் நடக்குது, தினமே எல்லாத்தையும் தயார்படுத்துறாங்க. ஒருவேளை இப்ப நம்ம எல்லாருமே பதட்டத்துல இருக்கிற மாதிரி ஒருவேளை போர் வருது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அட்டாக் ஆயிருது, உடனடியா தேவைப்படுறது என்னது? அரசு இயந்திரம் இருக்கும், அதிகாரிகள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி தேவைப்படக்கூடியது மனித சக்தி, குறிப்பா தன்னார்வலர்கள், இளைஞர்களுடைய தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இது மக்களை மனதளவுல தயார்படுத்துறாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். உடனே ஏன் மற்ற இடங்கள், ஏன் ஜம்மு காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் மாக் ட்ரில் அப்படின்ற ஒரு இம்மீடியட்டான கொஸ்டின் வரும். இங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் கிட்ட நாங்க நிறைய பேர் கேட்டோம், இது ஒரு வாரம் பேனிக் ஆயிருந்தானே, இது அப்ப ஏதோ வார் வரப்போகுது அப்படின்ற ஒரு பேனிக் ஆயிரும். போய் அவசரமா போய் காய்கறி, நான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர்ட்ட கேட்கும் பொழுது அவங்க 1 மாசத்துக்கு தேவையான காய்கறி பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்க தொடங்கிட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கு. சோ அப்படிலாம் கிடையாது. இது நம்ம எது வந்தாலும் சமாளிச்சுவோம் அப்படின்ற முதல்ல மக்கள் கிட்ட ஒரு ஒரு நம்பிக்கையை பெறணும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை ஏற்பாடு. 2வது, இருக்கக்கூடிய சிஸ்டம் சரியா இருக்குதா, அது பழுது இல்லாம இருக்கா, ஒரு ரேடார் சரியா இருக்கா, ஒரு ஏர் சைரன் சரியா இருக்கா, ஒரு ஏர் சிப்ஸ் சரியா இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. திடீர்னு நம்ம மக்கள்கிட்ட சொல்லாம அதை பத்தின விஷயங்கள் எடுத்து போகும் பொழுது அது தாடி கேட்கும். அதனால ரொம்ப திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. 24 மணி நேரத்துல 2வது முறையா அஜித் தோவலை பிரைம் மினிஸ்டர் மோடி சந்திச்சிருக்கிறாரு, மத்திய உள்துறை அமைச்சரை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கிறாரு, முப்படை தளபதிகளை சந்திச்சுட்டே இருக்கிறாரு. சோ ரெகுலரா நடக்குது. இது என்னன்னா இன்னும் 2 நாள்ல ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இங்க டெல்லிக்கு வர போறாரு. சோ அதான் உலக தலைவர்கள்ட்ட இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போறோம். விச் மீன்ஸ் இந்தியா முழு அளவுல தயாரா இருக்கிறோம் அப்படின்றத வெறும் இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல அடிக்க மாட்டோம், 2வது எங்களை அடிச்சாங்கன்னா திருப்பி அடிப்போன்றதுதான் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருந்தும் சரி இப்ப வரைக்கும் பாலிசி. அதுதான் நம்மளுடைய அடிப்படையான பாலிசி. நாங்க தயார் நிலையில இருக்கோம். ஏன்னா பாகிஸ்தானுடைய அதிகாரிகளும் சரி அவங்களுடைய அமைச்சர்களும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட், உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி நாங்க ஆட்டோ பாம்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க பயமுறுத்துறாங்க. அதே மாதிரி நதிநீர் நிறுத்தினீங்கன்னா அந்த நதியில இந்தியர்களுடைய ரத்தம் பாயும் அப்படின்னு ஒரு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறாரு. சோ அப்ப அவங்க அவங்க பயங்கர சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும், தண்ணீர் வரத்து குறைவா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 25% ஜிடிபி இந்தியாவிலிருந்து பாயக்கூடிய சிந்து நதியை நம்பி மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு இருக்கு. இன்னும் நீங்க ஒரு 15 நாள் அங்க இருக்கக்கூடிய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த அரசுக்கு நிச்சயமா நெருக்கடி வரும். அதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டாக்டிக் தான் அவங்க பயன்படுத்தி. ஓகே,
நான் கேள்வியை வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து சில கருத்துக்கள் சொல்ல வந்தீங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம வேரியஸ் டைப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் இவென்ச்சுவாலிட்டின்னு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அச்சுறுத்தல் நமக்கு இன்னைக்கு என்னன்னா, அன்லைக் ஏர்லியர் வார் 71, 2001, 2008 சோஷியல் மீடியா இன்னைக்கு அதுல வந்து அட்டாக் அப்படின்னு ஒரு ரூமர் பண்ணாலே போச்சு. ஒட்டுமொத்த பேனிக்கும் இன்னைக்கு நம்ம அந்த சோஷியல் மீடியாவில் சந்திக்கும். கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு பார்த்தோம், ஃபேக்ட் செக்கிங் எவ்வளோ இருந்துச்சுன்னு. இதில் உட்காந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு வார் நேரமோ வார் சூழலையோ சோஷியல் மீடியா த்ரெட்டை இதை கையாளுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? இல்ல நம்ம வந்து வெறும் இந்த ரெகுலர் வார் அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். பட் சர்வதேச நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சைபர் வார் அப்படின்றது ரெண்டு தரப்புலயுமே வந்து பெரிய அளவுல எஸ்கலேட் ஆகும். ஏன்னா இந்தியா வந்து அத பத்தின விஷயங்கள் பெரிய அளவுல தெரியாம, இங்க ஒரு கிரிப்டோ காயின்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பேங்கிங் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ்ல இருந்து சிசிடிவி கேமராஸ்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு இன்டர்நெட் வச்சுதான் இருக்கு. சோ பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியா மீதான இந்த சைபர் அட்டாக்க பண்றாங்க, இல்ல நம்ம தற்காத்துக்கிறதுக்காக இந்த விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரெகுலர் வார் எந்த அளவுக்கு முக்கியமோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் அவசரமா பாகிஸ்தானோட இன்ஃபுளுசர்ஸோடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவில பிளாக் பண்றாங்க அப்படின்னா அது வெளிப்படையா தெரியக்கூடியது. தெரியாம, ஏன்னா நான் சோசியல் மீடியால நான் இங்க டெல்லியில இருந்து பாக்குறோம், நிறைய பேர் மானிட்டரிங்க்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் நம்ம மீடியால இருக்கிறோம், நானும் ஒரு ஜேர்னலிஸ்ட். மீடியால பண்ணக்கூடிய தவறுகள் உட்பட எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இங்க அதுக்குன்னு அபிஷியல்ஸ் இருக்கிறாங்க, யார் என்ன தப்பு பண்றாங்க, எங்க தவறு நடக்குது அப்படின்னு. சோ இப்ப இந்த மாக் ட்ரில்ல இவ்வளவு தூரம் சொல்றது, நேத்து உத்தரப்பிரதேசத்துல முக்கியமான நெடுஞ்சாலைகள்ல விமானங்கள் தரையிறக்கி பரிசோதனை பண்ணிருக்காங்க. அது ரெகுலரா நடக்கக்கூடியதுதான். ஆனா இந்த முறை ஊடகங்களுக்கு அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு நிறைய இப்ப சிட்டிங்ல இருக்கக்கூடிய நிறைய ஆர்மி ஆபீசர்ஸ் வந்து நாங்க வழக்கமா பண்ணக்கூடிய விஷயங்களை கூட இதை வந்து ஏதோ இல்லாத ஏதோ நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. ஊடகங்கள் ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையா இந்த விஷயங்களை கையாளுறாங்க அப்படின்ற அவங்களோட வருத்தங்களை சொல்லியிருந்தாங்க. அப்கோர்ஸ் இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கசப்பான உண்மைனாலும் கூட அதை நம்ம வெளியே சொல்லியே தீர வேண்டியது இருக்கு. சோ மீடியாஸ்லயே எப்படி இருக்குன்னா, சோசியல் மீடியாஸ்ல பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல இருந்த வாரோடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பாருங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடியதுல, இன்னொரு பக்கம் மற்ற நாடுகள், குறிப்பா இப்ப மே 9th வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கணும், பிரைம் மினிஸ்டர் போயிருக்கணும், போகல. ராஜ்நாத் சிங் போயிருக்கணும், அவரும் கடைசி நேரத்துல போகல. MOS தான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு இப்ப சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா, நாங்க முழு அளவுல தயாரா இருக்கிறோம் அப்படின்னு. இது இன்னொரு கண்ணோட்டமும் இருக்கு. பெரிய அளவுல வார் வெடிக்காம இருக்கிறதுக்கு மற்ற நாடுகளை உடனடியா தயார் பண்றாங்க. ஏன்னா வார் வேண்டாம், போர் வேண்டாம் அப்படின்றதுதான் எல்லா நாடுகளுடைய விருப்பம். அப்கோர்ஸ் இந்தியாவும் அதே நிலைப்பாட்டுல தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்பதான் வளர்ந்து வர பொருளாதாரமா இருக்கிறோம். வார் அப்படின்னு வரும் பொழுது அது சந்திக்கக்கூடிய, அது பேசுறதுக்கு சொல்றதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் வார் அப்படின்றது. ஆனா அது வரும் பொழுது அந்த நாடுகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றத நிச்சயமா அரசியல் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, பிரதமர் மோடி உட்பட எல்லாருமே அதை உணர்ந்திருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு மாதிரி அண்ட்ரஸ்ட் சிச்சுவேஷன் தொடர்ந்த உடனே நீங்க அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. அவங்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியில இருந்து, டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல இருந்து தொடர்ச்சியா நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் கூட பேசுறாங்க. ஈரானுடைய பினான்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு போறேன்றாரு. புட்டின், ரஷ்யாவோட அதிபர் புட்டின் இம்மிடியட்டா நேத்து பிரைம் மினிஸ்டர் மோடியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே இந்தியாவும் பாகிஸ்தானும் போர்ல இறங்கிட கூடாது அப்படின்றது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். சைனாவுக்கு அடுத்தபடியா ரொம்ப பெரிய எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் வேணும் அப்படின்றதுதான் இந்தியாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 5 trillion எக்கானமி அப்படின்றதெல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இது அண்ட்ரஸ்ட் சிச்சுவேஷனா மாறும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் மற்ற உலக நாடுகளை எப்படியாவது ஏன்னா நீங்க யூஎன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் மீதான அழுத்தம், பாகிஸ்தான் இந்த விவகாரங்கள்ல உடனடியான நடவடிக்கை எடுத்து இதுக்கு எதிர்காலத்துல இந்தியா கிட்ட இந்த மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாம் எதுவும் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முதல்ல அடிக்கவே மாட்டோம், பட் ஆனா அவங்க அடிச்சுட்டாங்க. அப்பவும் கூட நம்ம ரொம்ப பொறுமையா தான் இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஏதாவது ஒருவேளை பாகிஸ்தான் அந்த நிலைப்பாட்டை மாத்திக்குவாங்களா? ஏன்னா அவங்க தொடர்ச்சியா அவங்க பண்ணதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. நாங்க இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே நாங்க இந்தியாவுக்கு பிடிச்சு கொடுக்குறோம், நாங்க இது நாங்களும் சேர்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அவங்கதான் இந்த சிச்சுவேஷனை ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்காங்க.
சோ இது தேவைப்படக்கூடிய விஷயம். சொன்ன மாதிரி அதனாலதான் இந்த டிஜிட்டல் சம்பந்தமான விஷயங்களையும் ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தி. டிஜிட்டல் சம்பந்தமான விஷயத்துல கவனம் தேவை. ஆனா பொலிட்டிக்கல் டிப்ளமசி, இன்டர்நேஷனல் டிப்ளமசின்னு வரும்போது நீங்க பெரிய பட்டியல் ஒன்று போட்டீங்க. எல்லாருமே வந்து இந்தியா சார்ந்து இந்தியாவிற்காக பலது பேசியிருக்காங்கன்னு. அங்க ஒரு சைடு வந்து ஹட்டில் ஃபார் ஒருவேளை வார் வந்தா சந்திப்பது எப்படின்னு ஒரு சைடு போனாலும், ஒரு சைடு நீங்க தலைநகர்ல இருக்கிறதுனால கேட்கிறேன், கமர்ஷியலா சில விஷயங்களும் அங்கேருந்தா நமக்கெல்லாம் வருது, அதற்கான விஷயங்களும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி உலக நாடுகளை அணுகுவது. ஏன்னா நீங்க போன முறை நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தபோது சொன்னீங்க, எல்லா குறிப்பிட்ட சில நாடுகளினுடைய தூதுவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் அழைத்து தனியா பேசினாங்க, சிச்சுவேஷனை பிரீஃப் பண்ணாங்க எல்லாருக்கும் அப்படின்னு, அவங்க ஆதரவை பெற அப்படின்னு. அந்த வேலையும் தனியா போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே எல்லாத்தையும் மீடியால சொல்ல போறது இல்லை அவங்க. இல்ல என்னன்னா, முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் பார்ட்டி மீட்டிங்ஸ், நீங்க காங்கிரஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, நாங்க முழு அளவுல அரசுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். மற்ற எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட, ஏன்னா இது அந்த மாதிரியான சிச்சுவேஷன். அட் தி சேம் டைம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகட்டும், செக்ரட்டரிஸ் ஆகட்டும், எல்லாருமே தொடர்ச்சியா மற்ற நாடுகளுடைய தலைவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யூஎன்ல இந்தியாவுடைய ஸ்பீச் அப்படின்றது, இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளவு ஏன் பாகிஸ்தான் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் டீகோட் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு இந்த நிலைமையை மோசமாக்குறாங்க பாருங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீர்ல இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஆனாலும் கூட அங்க டூரிசம் அப்படின்றது ஸ்ரீநகர், தல் ஏரியா ஆகட்டும், இல்ல முக்கியமான இடங்கள்ல பூ போல இயல்பாதான் நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு சென்னையில இருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, நான் ஸ்ரீநகர் போலாமா, நான் இந்த வெக்கேஷனுக்கு வந்து நான் ஹாலிடேக்கு நாங்க போலாம், ஃபேமிலியோட போலான்றங்க, போலாமா அப்படின்னு. சோ அபிஷியல் சைட்ல இருந்து நம்ம கேட்கும் பொழுது எப்பவும் போல நாட்டுல என்னென்ன யார் யார் எங்க போறீங்களோ அது தாராளமா போங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒண்ணு வருதுன்னா அரசு சொல்லும், அரசு சொல்றதை நம்புங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபார்வர்ட்ஸ் தயவு செய்து நம்பாதீங்க அப்படின்றதுதான் டெல்லியில இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியதா இருக்கு. தேங்க்யூ நிரஞ்சன். நிரஞ்சன், நம்ம ஒரு சைடு வந்து வார் வரணும், நம்மளுடைய மைட்டினஸை காட்டணும், இப்படி பலது சொன்னாலும் நீங்க சொல்றது கிரிட்டிக்கல் ஏரியாஸ் அது இருந்துச்சு. சார், வி ஆர் அ க்ரோயிங் மார்க்கெட். இன்னைக்கு வந்து எக்கானமியில் நம்ம வந்து வி ஹேவ் அ விஷன் 2050 வந்து நம்ம இத்தனை ட்ரில்லியனை தொட போறோம் அப்படின்லாம் பல விஷயங்கள் நம்ம பேசுறோம். அஃப்கோர்ஸ் இதை பத்தி நினைக்கிறேன். This kind of situation didn't escalate when they made such things. அப்போ இங்க ரெண்டும் செய்ய வேண்டியிருக்கு, பதிலடியும் கொடுக்க வேண்டியிருக்கு, இதுவும் செய்ய வேண்டியிருக்குன்னா இட்ஸ் வாக்கிங் அ டைட் ரோப். எப்படி இருக்கணும்? இல்ல இது நம்ம நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல அதிக அளவுல செலவு பண்றது டிஃபென்ஸ்க்காக தான் அஃப்கோர்ஸ் இருக்கும். இது வெறும் பாகிஸ்தானுடைய எல்லை பிரச்சனை அப்படின்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய அண்டை நாடுகள், மற்ற நாடுகளும் நம்ம கிட்ட தொடர்ச்சியா தொல்லை கொடுக்கக்கூடிய சூழல் அப்படின்றது மாறி வந்திருக்கு. வங்கதேசத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த டிப்ளமசி உறவு எப்படி மாறி இருக்கு நமக்கு தெரியும். நேபாள்ல எவ்வளவு தூரம் மாறி இருக்கு தெரியும். ஸ்ரீலங்கால நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை தெரியும். அப்கோர்ஸ் சீனாவுக்கு தெரியும். சோ பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான பதிலடி அப்படின்றது மற்ற நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சரா இருக்கலாம். நன்றி.